வணக்கம் நண்பர்களே. இன்று சிறகடிக்க ஆசை சீரியலில் நடந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. குறிப்பாக நீத்து திறந்த பூக்கடை விஷயம் குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைய எபிசோட்ல நீத்து தன்னோட ரெஸ்டாரண்ட் பிசினஸை விட்டு புதுசா ஒரு பூக்கடை ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சாதாரணமாக இல்ல. அந்த கடைக்கு ரவியின் பெயரை வைத்திருக்கிறார். இதுவே வீட்டுக்குள்ள டென்ஷன் ஆரம்பிக்க காரணமாகிறது. இதுக்கிடையில் அந்த பூக்கடைக்கு சிந்தாமணி தான் பூ சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பெரிய உண்மையை மீனா கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை தெரிஞ்சதும் மீனா சும்மா இருக்க மாட்டாங்க. உடனே இந்த விஷயத்த விஜயாவிடம் சொல்லணும்னு ஸ்ருதியிடம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியன் நேராக விஜயாவை சந்திக்கப் போகிறார். விஜயாவை பார்த்தவுடன் ஸ்ருதி நேரடியாகவே நீத்து ரவியின் பேரில் பூக்கடை திறந்திருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனா விஜயா அதை கேட்டு உடனே சமாளிக்க முயற்சி பண்ணி ஊரில் ரவி என்ற பெயர் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்ருதி அதுக்கே ஒரு நல்ல கவுண்டர் கொடுக்கறார். எத்தனை ரவி இருந்தாலும் அவள் குறிப்பிட்டது இந்த ரவியைத்தான்னு சொல்லி விஜயாவை நேரடியாக சிக்க வைக்கிறார். அதோட மட்டுமில்லாமல் உங்க ஃப்ரெண்ட் சிந்தாமணியிடம் பேசிட்டு நீத்துவிற்கு பூ சப்ளை பண்ணாத மாதிரி சொல்லுங்கன்னும் ஸ்ருதி கூறுகிறார். இதுக்கு பிறகு விஜயாவும் நான் சிந்தாமணியிடம் பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதற்கிடையில் இன்னொரு இமோஷனல் சீன் நடக்குது. மனோஜ் தன்னோட ஷோரூம்ல இருக்கும்போது கிரிஷ் ஓடி வந்து ரொம்ப சந்தோஷமாக டாடி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன்னு சொல்றான். ஆனா அதை கேட்ட மனோஜ் கோபத்துல யாரடா உனக்கு டாடி வெளியே போன்னு சொல்லி அவனை தள்ளி விடுறான். இந்த சீன் பார்த்த கஸ்டமர்கள் கூட மனோஜை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு கொடுமையான மனிதரின் கடையில் பொருள் வாங்க முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து வெளியேறிடுறாங்க. அந்த நேரத்துல ரோகிணி வந்து கிரிஷை அழைத்துக்கிட்டு போறாங்க. இந்த சீன் ரொம்ப இமோஷனலா இருந்தது. இதற்கு பிறகு ஸ்ருதி சொன்னதை மனசுல வைத்துக்கிட்டு விஜயா பார்வதி வீட்டிற்கு போய் சிந்தாமணியிடம் பேசுறாங்க. நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கலன்னு ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாங்க. வேற ஏதாவது உண்மை தெரிய வந்துடுச்சோன்னு. ஆனா விஜயா பூக்கடை விஷயத்தை சொல்லி ஏன் நீத்துவிற்கு பூ சப்ளை பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி உடனே ஒரு பெரிய டிராமா போடுறாங்க. நான் ஒரு திட்டத்தோட தான் இதை செய்றேன். நான் பூ கொடுக்கலைன்னா அவ வேற இடத்துல வாங்கிடுவா. ஆனா நான் கொடுத்தா அவ என்ன பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். இது எல்லாம் உங்களுக்காகத்தான்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயா கூட அதை உண்மைன்னு நம்பிடுறாங்க. வீட்டிற்கு திரும்பி வந்த விஜயா சிந்தாமணி சொன்னதை எல்லாரிடமும் சொல்றாங்க. அதே நேரத்தில் மனோஜும் வீட்டுக்கு வந்து ஷோரூம்ல நடந்த விஷயத்தை சொல்லி வருத்தப்படுறான். இதோட இன்றைய எபிசோட் முடிஞ்சிருச்சு. மொத்தத்தில் பார்த்தா இப்போ கதையில் 2 பெரிய ட்ராக் ஓடுது. நீத்து திறந்த பூக்கடை விஷயம், மனோஜ் பிரிஷ் சம்பந்தமான இமோஷனல் கான்ஃப்ளிக்ட். அடுத்த எபிசோட்ல இந்த பூக்கடை விஷயம் இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறும்னு தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீத்து எடுத்த இந்த முடிவு சரியா இல்ல இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போகுதா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.